அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்று பேச உள்ளோம். எங்களுடன் திருமிகு காதர் மாஸ்டர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். முதல் மாஸ்டரை வரவேற்றுக் கொண்டு, மாஸ்டர் வணக்கம். வணக்கம் ஸ்டீவன், வணக்கம் நேர்களே. நேற்றையான் தொடர்ச்சியாக இந்த 14 அம்ச திட்டங்களும் இந்த ஈரான் யுத்தம் ஒரு முடிவுக்கு வருமானதுல இருந்து பார்த்துனாங்க. அதில் நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு போய் வரலாற்று ரீதியாக இந்த அணு தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு திணித்தது யார் என்பது பற்றியும் இன்று என்ன நடக்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தற்பொழுது சில ஆய்வுகள் வெளியே வந்திருக்கின்றது மாஸ்டர். என்னென்று சொன்னால் இந்த ஈரானால் தாக்கப்பட்டு இந்த மத்திய கிழக்கு சுத்த உள்ள அரபு நாடுகளிலே அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதை ஒரு சட்டலைட்டில் இருந்து இந்த படங்களை எடுத்து ஈரான் வெளியிட்டது. அந்த படங்களும் உண்மையா பொய்யா என்பதை பற்றி இந்த வாஷிங்டன் போஸ்ட், அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த பத்திரிகை நிறுவனமும் அதை வடிவாக அனலைஸ் பண்ணியிருக்கின்றால் இது உண்மையா அல்லது அது எடிட் பண்ணப்பட்டிருக்காண்டு வடிவான முறையில் அதை செக் பண்ணியிருக்கணும். கடைசியில் அவைகளை அதை கன்ஃபார்ம் பண்ணினோம், இது ஒன்றும் எடிட் பண்ணவில்லை, இது உண்மையான படங்கள்லான்ன்றதும் வெளியிலே வரப்பட்டது. கிட்டத்தட்ட 228 இடங்கள் முறையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் இது சரியான முறையில் ஆதாரங்களுடன் நிறுவப்பட்டுள்ளதாக இன்று எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் அறிகின்றேன். இது நேற்று முந்தினாலே வெளியில் வந்து விட்டது. மாஸ்டர், நீங்கள் தொடர்ச்சியாக இது பற்றி பேசுங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி கலந்துரையாடுவோம். நல்லது ஸ்டீஃபன். அந்த வாஷிங்டன் போஸ்டிலே வந்த அந்த தகவலை செய்தியை நான் பார்த்தேன். அதிலிருந்தே நாங்கள் தொடங்கலாம். வாஷிங்டன் போஸ்ட் ஈரான் உடனுக்குடன் வினாடிக்கு வினாடி அங்கு நடக்கின்ற யுத்தங்களை பதிவேற்றம் செய்தது. அதையெல்லாம் அமெரிக்கா நிராகரித்தது ஆரம்பத்திலே. இதெல்லாம் ஏஐ பிம்பங்கள் என்று சொல்லி நிராகரித்தது. ஆனால் அவை ஒவ்வொன்றையும் எடுத்து அவை அவ்வளவு துல்லியமாக இருப்பது எப்படி என்ற கேள்வி பலருக்கு இருந்தது. ஏனென்றால் அதை ஏஐ என்று சொல்லி நம்புவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. என்றால் அவ்வளவு துல்லியமாக அந்த படங்கள் இருந்தன. இவர்கள் போய் அந்த ஒரு விமானியை மீட்க போனதாக சொல்லிக்கொண்டு அந்த அவர்களுடைய அணு ஆலைக்குள்ளே புகுந்து தங்களுடைய போர்க்களங்களை விமானங்கள் பலவற்றை இழந்து தப்பி ஓடி பிழைத்த அந்த விடயத்தை, அந்த விழுந்த விமானங்களை அவர்கள் பதிவேற்றம் செய்தபோது இவ்வளவு தெளிவாக எப்படி விண்வெளியில் இருந்து எடுக்க முடியும் என்ற கேள்வி வந்தது. இதை வைத்துதான் இது போலியான செய்தி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது வாஷிங்டன் போஸ்ட் இதில் ஒரு குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படி சுயேட்சையாக, அதாவது அரசாங்கத்திற்கு பென்டகனுக்கு தன்னுடைய விண்வெளி படங்கள் உடனே கிடைக்கும், அவற்றை பகிரங்கமாக கொடுப்பதில்லை. அது அவர்களுடைய பாதுகாப்புத்துறை மாத்திரம்தான் பார்க்கும். ஆனால் இதற்கு பிரத்யேகமாக 2 அமைப்புகள் அங்கு இருக்கின்றன. ஒன்றின் பேர் பிளானட், இன்னொன்றின் பேர் எனக்கு மறந்துவிட்டது. அவர்கள் 2 பேரும் அந்த விண்வெளியிலே படங்கள் எடுத்து விற்பனை இந்த செய்தி நிறுவனங்களுக்கு, பெரிய தொடர்பு நிறுவனங்களுக்கு கொடுப்பது வழக்கம். அதை ட்ரம்ப் நிர்வாகம் தடை செய்தது. அவர்களிடம் சொன்னது, நீங்கள் இனிமேல் இதை பகிரங்கப்படுத்தக்கூடாது என்று. ஆகவே அவர்கள் அந்த காரியத்தை நிறுத்தினார்கள். ஆகவே அமெரிக்கா சொல்லுவது தான், அதாவது பென்டகன் சொல்லுவது, ட்ரம்ப்புடைய பேச்சாளர் சொல்லுவது தான் உலகத்துக்கான செய்தியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வாஷிங்டன் போஸ்ட் அந்த விடயத்தை இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் பிளானட் என்று சொன்ன அந்த அமைப்பிடம் இருக்கின்ற படங்களையும் எடுத்து அவர்களுடைய உதவியை கோரியிருக்கிறது. இந்த ஈரான் வெளியிட்ட தகவல்கள் எல்லாம் உண்மையா என்று சொல்லி பார்ப்பதற்கு அதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு படமும், அவர்கள் வெளியிட்ட ஒவ்வொரு படமும் உண்மையானவை என்று வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை அவர்கள் ஐரோப்பாவிலே இதே போல ஒரு அமைப்பு இருக்கிறது, அதனுடைய பேர் காப்பர்னிக்கஸ். அந்த காப்பர்னிக்கஸ் என்ற அமைப்போடும் ஒத்து பார்த்ததிலே அது 100% உண்மையானது என்றும், அந்த சேதங்களை அவர்கள் சில திடுக்கும் தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று,
ஈரானுடைய தாக்குதல் எல்லாமே துல்லியமாக போய் அந்த இலக்குகளை தாக்கியிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, 228 நிலைகளை தாக்கியிருக்கிறது. பஹ்ரைனிலே இருந்த அவர்களுடைய கடற்படை தளம், 5வது கடற்படை தளம் இனிமேல் இயங்க முடியாது என்ற அளவுக்கு தாக்கப்பட்டு அது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் எங்கும் வைக்க முடியாமல் என்ற செய்தியை அது வெளியிட்டிருக்கிறது. இதைவிட ஆரம்பத்திலே கிடைத்த செய்திகள் இருக்கின்றன. என்னவென்றால், அமெரிக்கா மத்திய கிழக்கை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த தளங்களை வைத்திருந்தது. ஆனால் கட்டார் சொல்ல தொடங்கிவிட்டது, குவைத் சொல்ல ஆரம்பித்து விட்டது, நாங்கள் இதுவரைக்கும் நினைத்தோம் அமெரிக்கா தான் எங்களை பாதுகாக்கிறது என்று. ஆனால் இப்பொழுது பார்த்தால் நாங்கள் தான் அமெரிக்காவை காப்பாற்றி கொண்டு இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு வந்தது. ஏனென்றால் அந்த தளங்களை விட்டு ஓடி அவர்களுடைய படை வீரர்களை கூட இவர்களுக்கு காப்பாற்ற முடியவில்லை. அவர்கள் ஹோட்டல்களிலே தங்கியிருந்தார்கள். அந்த ஹோட்டல்களை இவர்கள் தாக்கிய போது அமெரிக்கா என்ன சொன்னது என்றால், அங்கே விமானங்களை அனுப்பியோ அவர்களை விசேட ஏற்பாடு ஒன்றின் கீழே கொண்டு வருவதற்கு அமெரிக்காவால் முடியவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எப்படியாவது நீங்கள் தப்பி வாருங்கள், ஏதோ ஒரு வழியிலே நீங்கள் தப்பி பிழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கைவிட்ட ஒரு நிலைமை தான். இப்படித்தான் அந்த அவர்களுடைய இராணுவ வீரர்களுக்கே நடந்தது. இந்த நிலைமை வியட்நாமிலே இறுதி கால கட்டத்திலே அந்த படை வீரர்கள் பறக்கின்ற ஹெலிகாப்டர்களிலே தொங்கிக் கொண்டு ஏறி சென்ற காட்சிக்கு நிகரான சம்பவங்கள். இவையெல்லாம் உலகத்துக்கு இவர்கள் மறைத்து விட்டார்கள். இப்பொழுது மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தலையங்கத்திற்கு போகலாம். இது அதற்கு ஒரு ஆரம்ப செய்தியாக இருக்கும். நாங்கள் நேற்று கதைக்கும் போது சில விஷயங்களை கதைத்தோம். ஒன்று, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வருமா வராதா? அப்படி முடிவுக்கு வருவதாக இருந்தால், யார் யுத்தத்தை தொடங்கினார்களோ, அவர்கள் எதற்காக தொடங்கினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அவர்கள் கூறிய நோக்கம் 2. ஒன்று, இவர்களிடம் அணு ஆயுதம் தயாரித்தால் உலகத்துக்கு ஆபத்து, அதை தடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பொய் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படி தயாரிக்கின்ற எண்ணுமே அவர்களுக்கு இல்லை. இவர்களை பூச்சாண்டி காட்டிக்கொண்டு இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரித்தது. அதை சொல்லிக்கொண்டு மத்திய கிழக்கு அனைத்தையும் தன்னுடைய ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே கொண்டு வந்தது. ஆப்ரஹாம் அக்கோர்டை உருவாக்கியது என்பதை நாங்கள் பார்த்தோம். மறுபுறத்திலே ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை தயாரிப்பதற்கும் இதை 30 வருடமாக இந்த பொய்யை இவர் கூறி வருகிறார். பெஞ்சமின் நெதன்யாஹூ. அது பொய் என்று தெரிந்தும் அமெரிக்கா அந்த ஸ்லோகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை பார்த்தோம். 2வது, இவர்கள் ப்ராக்சிகளை உருவாக்கி வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு புரளியை கிளப்பினார்கள். உலகத்திலே கூடுதலான ப்ராக்சிகளை உருவாக்கி இருப்பது அமெரிக்கா தான் என்பதையும், மற்றது இந்த அணுகுண்டை பற்றி பேசுகின்ற யோக்கியதை இஸ்ரேலுக்கும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் கிடையாது. ஏனென்றால் உலகத்திலே அணுகுண்டை முதலாவது தயாரித்தது அமெரிக்கா. அதை அப்பாவி மக்கள் மீது சரியான காரணம் எதுவும் இல்லாமல் போட்டு, ஒன்று அல்ல 2 குண்டுகளை போட்டு படுகொலை செய்த ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தான். ஆகவே அவர்களுக்கு அந்த தார்மீக ஆம். அதே போல தன்னிடம் இருக்கின்ற அணு ஆயுதத்தை எந்த கண்காணிப்புக்கும் உடன்படாமல், சர்வதேச சட்டங்கள் எதற்கும் உட்படுத்தாமல் ரகசியமாக மறைத்து வைத்திருக்கின்ற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் தான். அவை இந்த 2 நாட்டுக்கும் மற்றவர்களுக்கு போதனை செய்வதற்கு எந்த அர்ஹதையும் இல்லை என்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு வருவோம். இந்த 2 இலக்கும் அடைய முடியாதவை. ஏனென்றால் இந்த 2 இலக்குமே பொய்யானவை. அவர்கள் ஒரு யுத்தத்தை, ஈரானுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார்கள். அதற்கான காரணத்தையும் பார்த்தோம். எண்ணெயை திருடுவதற்கு. எப்படி அந்த பெட்ரோ டாலர் உடைய ஆதிக்கம் குறைந்து வருகிறதோ, டொலரின் ஆதிக்கம் குறைந்து, இப்பொழுது இந்த யுத்தம் டொலரின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, இப்பொழுது பெட்ரோ டாலர் இல்லாமல் போன காரணத்தினால் இப்பொழுது உலக பெட்ரோலையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அமெரிக்காவின் வியூகத்தின் ஒரு அங்கமாகத்தான் இந்த யுத்தம் நடைபெறுகிறது என்று நேற்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது
நாங்கள் நேரடியாக விடயத்துக்கு வருவோமானால், இந்த யுத்தத்தை இவர்கள் தொடங்கியது, அமெரிக்கா தொடங்கியது ஒரு முதலிலே ஒரு யுத்தத்தை தொடங்கினார்கள். 12 நாள் யுத்தம். அந்த யுத்தத்திலே ஈரானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. ஆமாம் ஆமாம். அதிலே அவருடைய உச்சத்தலைவர் குமைனி கொல்லப்படவில்லை. ஆனால் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். பல்வேறு தாக்குதல்கள் அங்கு உள்ளே இருந்தே ட்ரோன் ஃபேக்டரிகள் மொசாட் இயக்கி உள்ளே இருந்தே தாக்கியது. அந்த அளவுக்கு மொசாட் ஊடுருவியிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அதற்கு சற்று காலத்துக்கு முன்பு மொசாடோட ஊடுருவலை பற்றி நான் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மொசாட் ஊடுருவலை தடுப்பதற்காக ஒரு விசேட பிரிவை ஈரான் உச்ச தலைவர் நியமித்தார். அதிலே தனக்கு நம்பிக்கையானவர்களைத்தான் அதிலே பொறுப்பானவர்களாக போட்டார். அதற்கு தலைமை கொடுத்தவரே மொசாடின் உளவாளி என்பது பின்னர் தெரிய வந்தது. இந்த அளவுக்கு மொசாடுடைய ஊடுருவல் இருந்தது. ஆகவே தான் அந்த 12 நாள் யுத்தத்திலே இவர்கள் மிக வேகமாக சென்று அவர்களை தாக்கி அழிக்கலாம் என்று சொல்லி பணிய வைக்கலாம், ஈராக்கிலே அவர்கள் செய்ததை போல என்று நினைத்தார்கள். ஆனால் ஈரான் ஈராக் அல்ல, வியட்நாமும் அல்ல, ஆப்கானிஸ்தானும் அல்ல. அந்த நாடுகள் வீரத்தோடு போராடின, வியட்நாமும் ஆப்கானிஸ்தானும். ஆனால் அவர்களுக்கு பின்புலமாக வெளிநாடு இருந்தது. வெளிநாட்டு ஆதரவோடு செய்தார்கள். அவர்களுடைய வீரத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களுடைய அர்ப்பணத்தின் ஊடாக அவர்கள் செய்தார்கள். அந்த காலத்திலே அந்த வான்வெளியிலே குண்டுகளை போட்டு தடுத்துவிட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகின்ற உத்தி இருக்கவில்லை. பூட்ஸ் தரை யுத்தத்தின் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்தது. அது பெருத்தோல்வியிலே முடிந்தது. குரில்லா தாக்குதலுக்கு முன்னால், மக்கள் போராட்டத்திற்கு முன்னால் அது தோல்வியடைந்தது. அதன் பிறகு இவர்கள் வான் பரப்பை பாவித்து தங்களுடைய ஏர் சுப்பீரியரிட்டி, தங்களுடைய வான் பலத்தையும் கடல் ஆதிக்கத்தையும் வைத்துக்கொண்டு குண்டுகளை தகர்த்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அங்கிருக்கின்ற வளங்களை திருடுகின்ற வேலையை முதல் தடவையாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஓரளவுக்கு தற்காலிகமாக வேண்டும். ஈராக்கிலே, லிபியாவிலே கடாஃபியை கொலை செய்தது மூலம் சதாம் ஹுசைனின் போல் அதே பாணியில் தான் அவர்கள் ஈரானுக்கும் முதலிலே செல்ல நினைத்தார்கள். ஆனால் உலகம் வியக்கும் அளவுக்கு அவர்கள் திருப்பி தாக்கினார்கள். அந்த அப்பொழுது அவர்கள் மத்திய கிழக்கில் வேறு எந்த நாடுகளையும் அவர்கள் திருப்பி தாக்கவில்லை. இது ஒரு முக்கியமான விடை. அந்த 12 நாள் யுத்தத்திலே அவர்கள் அந்த மத்திய கிழக்கில் எந்த நாட்டிலும் கை வைக்கவில்லை. இவர்கள் தற்பாதுகாப்பு யுத்தத்தை தான் தொடங்கினார்கள். இஸ்ரேலை தான் தாக்கினார்கள். அப்பொழுது குறுக்கிற ஒரு விஷயமா இந்த நீங்க சொன்னது போல இந்த 12 நாள் தாக்குதலில் ஈரான் செலுத்திய அத்தனை ஏவுகணையும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலே தடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஈரான் தன்னுடைய ட்ரோன்ஸை வந்து அனுப்பி கொண்டே இருந்த பிறகு அவைய டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுக்க காணாம போயிட்டு இல்லாமே போயிட்டு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த யுத்தம் அதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்த பல பிம்பங்களை உடைத்து தகர்த்தது. அதாவது அயன்டோம் உலகத்திலே ஊடுருவ முடியாதது என்ற பொய்மையை உடைத்து இஸ்ரேல் கதிகலங்கி போய் நின்றது. அவர்களுடைய அணு ஆலைக்கு பக்கத்திலே ஒரு குண்டை போட்டு இவர்கள் பயங்காட்டினார்கள். எங்களால் முடியும், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆகவே இவர்கள் பதறி போய் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இவர்களுடைய வான் பாதுகாப்பு அனைத்தும் சீர்குலைந்த பிறகு அதனை சீர் செய்வதற்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள், கட்டாரை பிடித்து அவசரமாக ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள். அது ஒரு ஸ்டேஜ்டு ஒரு தாக்குதல். முதலாவதாக இவர்கள் போய் இஸ்பஹானிலே ஒரு பெரிய குண்டை போட்டார்கள். பிக் பாய் என்று பிக் பாய் இல்லை, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அது பங்கர் பஸ்டர் குண்டை போட்டார்கள். போட்டுவிட்டு அவர்களுடைய அவர்களுடைய அணு ஆய்வு நிலையம் அவ்வளவும் அறிந்து விட்டது. இனிமேல் அவர்களால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதே சமயம் இவர்கள்
நாங்கள் அப்படி ஒரு நாங்கள் தோல்வி அடைந்ததாக நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன பிறகு, நீங்கள் அடிப்பது போல் ஒரு அடி அடியுங்கள், கட்டாரில் இருக்கின்ற எங்களுடைய நிலைக்கு நாங்களும் காணாமல் இருப்பது போல இருந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு தாக்குதலை அவர்கள் செய்தார்கள். அதில் பெரிய சேதம் எதுவுமே இல்லை. அத்தோடு அது ஒரு ஒரு அரங்கேற்றப்பட்ட அந்த நாடகம் முடிவடைந்தது. அதில் 2 பேருக்கும் ஒரு இடைவெளி தேவைப்பட்டது. அந்த இடைவெளி என்னவென்றால், இவர்களுக்கு நிர்மூலமான வான்வெளி அந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். இவர்களுக்கு ஊடுருவிய மொசாடுகளை களையெடுக்க வேண்டும். அதோடு அவர்களுடைய வான்பரப்பு அனைத்தையும் அவர்கள் திரும்ப மீள் கட்டுமானம் செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு அவகாசம் தேவைப்பட்டது. இப்பொழுது அந்த அவகாசத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஓரளவு தங்களை சமாளித்து கொண்டுதான் பெரும் ஆயுதங்களை குவித்து அவர்கள் அடுத்த கட்ட யுத்தத்திற்கு வந்த பிறகு பேச்சுவார்த்தை என்ற பெயரில்லை. அதன் பிறகு பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. அவருடைய அது பேச்சுவார்த்தைக்கு நிபுணத்துவம் வாய்ந்த அந்த கரியர் டிப்ளமேட்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களை அனுப்புவாமல் அவருடைய கல்ஃப் பார்ட்னரும் வியாபார பார்ட்னருமான பார்ட்னர் அவருடைய மருமகன் 2 பேரையும் அனுப்பினார்கள். அவர்கள் போய் என்ன பேசினார்? வியாபாரம் தான் அவர்களுக்கு பேச தெரியும். ராஜதந்திரத்துக்கு அவர்கள் அரசியலுக்கும் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு ஏற்பட்டது. அணு இந்த இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை அவர்கள் ஒத்திப்போடுவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். எல்லாம் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த யுத்தத்தை தொடங்கினார்கள். அதிலே சில விஷயங்களே உலகத்திற்கு சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்றால், இவர்களுடைய தாக்குதலை மார்ச் 1ஆம் தேதி தான் குறித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் திட்டம், வியூகம் எல்லாம் இது ஈரானுக்கும் தெரியும். ஆகவே ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி குமேனி அவர் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு கெட் டுகெதர் ஒன்று வைத்தார். நாளை தான் தாக்கப் போகிறார்கள், அதற்கிடையிலே இன்று ஒரு குடும்ப சந்திப்பை சந்தித்து விடுவோம் என்று சொல்லி அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு அவருடைய குடும்பத்தவர்கள் அனைவருமே அங்கு வந்திருந்தார்கள், ஒரு சிலரை தவிர. இந்த தகவல் இவர்களுக்கு கிடைத்து விட்டது மொசாடுக்கு. ஆகவே அவர்கள் அதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு மக்கள் கிளர்ச்சி என்ற ஒரு பொய்யான கிளர்ச்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அது மொசாடும் சிஐயும் அரங்கேற்றிய ஒன்று. இங்கே இருக்கிற ஒருவர், என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஈரானை சேர்ந்தவர், விரிவுரையாளராக இருந்தவர். அவர் இஸ்ரேலிய இந்த குமேனி ஆட்சிக்கு எதிரானவர். அவர் கொஞ்சம் வெஸ்டர்ன் சார்பானவர். அவர் விடுமுறைக்கு அங்கு போயிருந்தார். அவர் வந்து சொன்னார், அந்த கிளர்ச்சியின் போது அவர் இருந்திருக்கிறார். அவர் சொன்னார், மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள், மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன, அவர்கள் போராடினார்கள். ஆனால் எங்கோ இருந்து சில பேர் வந்தார்கள், மோட்டார் சைக்கிளிலே வந்தார்கள், கருப்பு உடை அணிந்திருந்தார்கள், கையிலே பந்து போல, ரகர் பந்துவை போல ஒரு பொருளை எடுத்து வீசினார்கள். பள்ளியிலே கண்ட இடங்களெல்லாம் வீசினார்கள். திடீரென்று தீப்பற்றி இருந்தது. அந்த எரிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலை எரிப்பதாக இருந்தால் ஒரு பவுசர் எண்ணெய் வேண்டும், அவ்வளோ வேகத்தில் பற்றுவதாக இருந்தால். ஆனால் இவர்கள் கைப்பந்து போல ஒன்றை எரிந்துவிட்டு சென்றார்கள். பிறகு எங்கே போய் இதை போகிற இடமெல்லாம் வீசி விட்டு சென்றார்கள். பிறகு சனங்கள் அவர்களை விட்டு கலைக்க தொடங்கினார்கள். அவர்களை மக்களும் சேர்ந்து தான் சுட்டு இருக்கிறார்கள். அவை அந்த கிளர்ச்சி என்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தூண்டிய ஒரு விடயம். ஆகவே அதன் பிறகு அந்த மக்கள் அடங்கி போனார்கள். இஸ்ரேலும் மிக கடுமையாக மூர்க்கமாக அதை நசுக்கியது. அதை வேறு வழியும் இல்லை. அதை நாங்கள் பரிதாபம் பார்க்க முடியாது. இன்னொரு நாட்டுக்கு, தன்னுடைய நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு மக்கள் கூட்டம், அதை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர்கள், அந்த மக்கள் ஒதுங்கி கொண்டார்கள், அந்த கைவர்கள் பிடிபட்டு போனார்கள். இது நடந்தது. அதன் பிறகு அவர்கள் நினைத்தார்கள், இப்படியான ஒரு கிளர்ச்சி வரும், ஆயத்துல்லா குமைனியை வேட்டையாடுவதற்கு இதுதான் தகுந்த சமயம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு முன்பே அவர்களுக்கு வியூகம் போடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த வியூகத்தை மாற்றியமைப்பது கடினம். ஏனென்றால் அவர்களுடைய வியூகம் எல்லாம் வேறொரு இடத்தில், இவர்கள் ஒன்று கூடுகின்ற வேறு சில இடங்களை மையமாக வைத்து கொண்டு தான் இருந்தது. இப்பொழுது அந்த இலக்கை மாற்ற வேண்டும், அவர் இருக்கின்ற இடத்தை குறிவைத்து தாக்க வேண்டும். அதற்கான வியூகத்திற்கு அவர்கள் ஒரு ஏஐயை பாவித்தார்கள்.
ம். கிளவுடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏஐயை பாவித்துத்தான் அந்த வியூகத்தை அமைத்தார்கள். ஆகவேதான் அந்த பாடசாலை தாக்கப்பட்டதுக்கு கூட அது ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அதாவது மக்கள் அந்த நிபுணர்கள் அந்த பிளான் போட்டிருந்தால் அவர்கள் சிவிலியன் இவற்றை தடுத்திருக்கலாம். ஏஐக்கு இவர்கள் ஃபீட் பண்ண மறந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரமாக செய்ததனால அந்த தாக்குதல் அங்கே அந்த பாடசாலை மீதும் விழுந்தது. இப்படித்தான் அவசரமாக அந்த தாக்குதலை தொடங்கினார்கள். இங்கே ஒரு விடயம் என்னவென்றால், ஆயத்துல்லா குமேனி கொல்லப்பட்ட விடயத்தை அவர்கள் உடனடியாக வெளியிடவில்லை. மக்கள் திடுக்கிட்டு போவார்கள், டிமோரலைஸ்ட் ஆவார்கள் என்று சொல்லி அதை மறைத்து வைத்திருக்கும் போது, நாங்கள் முன்னரே சொல்லியிருக்கிறோம், ஈரான் ஏனைய நாடுகளை விட வித்தியாசமானது. அதனுடைய இராணுவத்தை, அதனுடைய நிர்வாகத்தை அது பன்முகப்படுத்தி இருக்கிறது. ஒரு யூனிட் அழிந்தால் இன்னொரு யூனிட் அங்கே இயங்கும். அப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர் கொல்லப்பட்டது தெரியாமல் இவர்களுடைய செங்காவலர்கள் அமெரிக்காவை தாக்க தொடங்கினார். சில மணித்தியாலத்துக்குள்ளே இந்த தாக்குதல் தொடங்கிவிட்டது. பிறகு ட்ரம்ப் தான் அந்த செய்தியை வெளியிட்டார். ஈரான் வெளியிடவில்லை. அலி குமேனி இறந்த செய்தியை வெளியிடவில்லை. அவை இப்பொழுது இந்த விஷயத்தில் அதன் பிறகு இவர்களுடைய தாக்குதல் முற்றிலும் எதிர்பாராமல், நீங்கள் சொன்னது போல மத்திய கிழக்கிலே இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் அனைத்தையும் தாக்கி அவர்கள் சற்றும் அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ், விண்வெளி பாதுகாப்பு அனைத்தையும் துளைத்து கொண்டு துல்லியமாக அவை தாக்கின. அதன் பிறகுதான் நாங்கள் முதலில் கதைத்தது போல அந்த படை வீரர்களுக்கு கூட ஓடி ஒளிவதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு பரிதவித்த ஒரு காட்சி அங்கே உருவானது. அதன் பிறகு மீண்டும் ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் பதைத்து போய் இன்னும் சிறிது காலம் அந்த யுத்தம் தொடர்ந்திருந்தால் இஸ்ரேல் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடும். அந்த அளவுக்கு அந்த யுத்தம் போயிருந்தது. அமெரிக்காவுக்கு கால் வைப்பதற்கு கூட இடமில்லாமல் போயிருக்கும். ஆகவே தான் இவர்கள் ஒரு கெஞ்சுவது போல பாகிஸ்தானை கொண்டு வந்து ஒரு யுத்த நிறுத்தத்தை அவசரமாக செய்தார்கள். அதற்கு சீனாவின் உதவியும் பெறப்பட்டது. சீனாவும் அவர் தலையிட்டு தான் அந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஏனென்றால் அது ஒரு ரீஜனல் யுத்தமாக விரிவடைவதை யாருமே விரும்பவில்லை. மூன்றாவது உலக யுத்தத்திற்கு வந்துவிடும். அதிலே பூட்டினுடைய பங்கும் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் ஈரான் உண்மையிலே அந்த முதல் தடவை ஈரானும் அந்த சம்மதித்தது உடன்பாட்டுக்கு. ஆனால் இந்த தடவை ஈரான் சம்மதிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு நெருக்குதல் சீனாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் வந்தபடியால் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு போனார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு போன விஷயங்களை எல்லாம் நாங்கள் திரும்ப அலசி ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் இந்த பேச்சு யுத்தத்துக்கு போனது இவர்கள் தான், யுத்த நிறுத்தத்துக்கு போனதும் இவர்கள் தான், அமெரிக்கா தான். ஆனால் அதன் பிறகு இன்று வரைக்கும் அந்த யுத்த நிறுத்தம் நீடிக்கப்படுவதாக ஏதோ அதை முறிவடைவது போல இருக்கும். ஆனால் திடீரென்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இதில் உண்மையான ஒரு பகுதி என்னென்னு சொன்னால் மாஸ்டர் அந்த தெரியாத்தனமாக அந்த ஆப்பிளுத்த குரங்கன்னு சொல்வார்கள். ஒரு போரை துவங்கி போட்டு அது என்னென்னு முடிக்க முடியாமல், அதை தொடரவும் முடியாமல், முடிக்கவும் முடியாமல், தாங்கள் அந்த தோத்து விட்டோம் என்று சொல்லவும் முடியாமல் பெரிய ஒரு இக்கட்ட நிலைமைக்கு ட்ரம்பும் நெத்தானியாவும் மாட்டுப்பட்டு போயிருக்கிறோம். இது ஒரு அளவுக்கு உண்மையாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இந்த இப்படியான ஒரு கருத்து அமெரிக்காவாலேயே உருவாக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே இதுதான் நான் இப்பொழுது நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்ல போகின்ற விடயம் இதுதான். சில பேர் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். உண்மையிலே அமெரிக்கா யுத்தத்திலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறதா என்று கேட்டால் நான் சொல்வேன் இல்லை. அவர்கள் நினைத்தால் அவர்கள் வெளியேற முடியும். என்னடா அவர்கள் போட்ட குண்டுகளை இப்பொழுதே சொல்ல வெற்றி, நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று ஏதோ ஒரு காரணத்தை. இந்த ட்ரம்பை நீங்கள் பாருங்கள், அவருடைய நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள், பேச்சுவார்த்தை போகும்.
ஒழுங்காக அவர் போய் கொண்டிருக்கும்போது காலையில் ஒரு பதிவு போடுவார், பின்னேரம் ஒரு பதிவு போடுவார், மிரட்டலாக இருக்கும். நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்காவிட்டால் உங்களை கற்காலத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்வார். உங்கள் அனைவரையும் அழித்து தொலைத்து விடுவேன், தலைவர்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி பின்பக்கமாக அவர்கள் இது பண்ணுவார். இந்த அளவுக்கு ட்ரம்ப் ஒரு முட்டாள் அல்ல. ட்ரம்ப் அப்படிப்பட்ட முட்டாளாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படி காங்கிரஸ் அந்த யுத்தத்தை தொடர்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது தானே, எத்தனை தடவைகள். அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இது அவர்களுடைய தந்திரோபாயம். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இவர்கள் யுத்தத்தின் மூலம் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது என்பதை 2 யுத்தத்திலே அவர்கள் படித்து விட்டார்கள். வானத்தின் மூலம் போயிட்டு குண்டு போடுவதன் மூலம் அவர்களை அழிக்க முடியாது. இந்த ஹோமோஸை விடுதலை, அந்த ஹோமோஸ் என்பது அவர்களுக்கு பெரிய அரண். அதே போல் அந்த நாடு அப்படி ஒரு பலன்மிக்க ஒரு அரணாக இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததை போல அங்கு மக்கள் கிளர்ச்சி செய்யவில்லை, ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. ஆகவே இந்த யுத்தத்தின் மூலம் போனால் இஸ்ரேல் காணாமல் போகும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் இப்பொழுது ஈரான் அங்கே இருக்கின்ற கிளர்ச்சி படைகள் அவ்வளவு பேரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலம் அதிகரித்து இருக்கிறது. யாரை வென்றார்கள்? இஸ்ரேலை பற்றி சொல்லுவோம். காசாவை வென்றார்களா? லெபனானை வென்றார்களா? அவர்கள் எப்படி ஈரானை வெல்ல போகிறார்கள்? அதே போல அமெரிக்கா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு யுத்தத்தில், நேரடி யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறதா? வியட்நாமிலே வெற்றி பெற்றதா? ஆப்கானிஸ்தானில் வெற்றி பெற்றதா? எங்குமே அதற்கு வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. அது அந்த வியட்நாம் போரில் வாங்கிய அடிக்கு பிற்பாடு இப்ப ஈரானில் தான் பெருமளவான ஒரு பாதிப்பை அமெரிக்கா சந்தித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது மாசர். மற்ற இன்னும் ஒரு விடயத்தை நான் இதில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 45க்கு மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. ஆம், அந்த சேதங்களை பற்றிய மதிப்பீடு இனிதான் வந்து கொண்டிருக்கும். 15 பேர் கொல்லப்பட்டதாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே முதலில் 6 பேர் என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் 228 நிலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த தகவல்கள் வரும். இப்பொழுது நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டுமானால் ஒரே ஒரு வேலை செய்தால் போதும். ட்ரம்புடைய வாயை பொத்து கொண்டிருந்தால் போதும். அவர் அந்த ட்விட்டர் போடுவதை நிறுத்திவிட்டால் போதும். ஒரு ராஜதந்திர ரீதியாக அது ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே அவருடைய நோக்கம் அது அல்ல. உத்தியை மாற்றி இருக்கிறார். அவருக்கு யுத்தத்திற்கு போவதை விட இப்படி ஒரு சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு வேறு வேறு வழிகளிலே அவர் சில காரியங்களை சாதிக்க நினைக்கிறார். நம்பர் 1, ஈரானை அவர் கைப்பற்ற முயற்சி செய்தார், முடியவில்லை. இப்பொழுது பொருளாதார ரீதியாக அதை முடக்க வைத்து பணிய வைக்க விரும்புகிறார். அதற்கு தடையாக இருப்பது சீனா. இன்று அவர்களுக்கு அந்த பிளட் லைனாக இருப்பது சீனா வாங்குகின்ற எண்ணெய் தான். அதே போல சீனா வழங்குகின்ற செய்மதி தொழில்நுட்ப உதவிகள், ட்ரோன் தொழில்நுட்பங்களை வழங்கியதையெல்லாம் நாங்கள் முதலிலே பார்த்தோம். ரஷ்யாவும் சைனாவும் நோர்த் கொரியா, இந்த 3 தான் அவர்களுக்கான தொழில்நுட்பத்தை கொடுத்திருக்கிறது. இவர்கள் சொந்தமான தொழில்நுட்பத்தை வளர்த்து எந்த அளவுக்கு என்றால், ரஷ்யாவுக்கு இவர்கள் ட்ரோன் விற்கும் அளவுக்கு இவர்களுடைய ட்ரோன் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அவை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கொஞ்சம் பை த டைம், காலத்தை பெறுவோம். இராணுவ வீரர்களை, அமெரிக்க போர் வீரர்களை அங்கே அனுப்ப முடியாது. குர்திஷ் அவர்களை அங்கே அனுப்பி அவர்களை தாக்க முயற்சி செய்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு தான் ஈரான் நேற்று கூட ஒரு பெரிய தாக்குதலை ஈராக்கில் இருக்க குர்திஷ் நிலைகள் மீது தாக்கியிருக்கிறது. இப்பொழுது புதியதாக பாகிஸ்தானில் இருக்கின்ற பலுச்சிஸ்தான் குழு, அவர்களுடைய ஒரு குழுவை இவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு அவர்கள் மீதும் ஈரான் இப்பொழுது எல்லைப்புறத்திலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தாங்கள் ஒரு தரைப்படை அனுப்பாமல் கூலிப்படைகளை அனுப்புவதற்கு அல்லது தங்களுடைய ப்ராக்சிகளை அனுப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உத்தி. அடுத்த பக்கத்திலே இன்னொரு தந்திரம் தான். இப்பொழுது அவர்கள் முன்னரே யுத்த பிரகடனம் செய்து கொண்டார்கள். இப்பொழுது நாங்கள் யுத்தம் அல்ல,
உலக மக்களை அந்த அதாவது கடல் பாதையை சுதந்திரமாக பாவிக்கின்ற உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பெயரிலே ஹோர்மோஸ் ஜலசந்தி ஹோமோஸ் ஜலசந்தியை திறப்போம் என்று சொல்லிக்கொண்டு போனார். அதனுடைய நோக்கம் முன்னர் யுத்தத்திற்கு வராதவர்கள் இது சுதந்திரத்துக்காக இதை திறப்பதற்காக அனைவரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். யாருமே வரவில்லை. ஆகவே தான் சில முயற்சிகளை எடுத்தார்கள். இன்று 3 இடங்களிலே இவர்களுடைய 3 நாசகாரிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் உள்ளே செல்ல முயற்சி செய்த போது ஈரான் அவர்களை தாக்கி அவர்கள் புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஈரானுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிறார்கள். இப்பொழுது சமாதானம் என்று சொல்லி யுத்தத்தில் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை, சமாதானம் பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஏமாற்றவும் முடியவில்லை. ஆனால் இந்த நிலைமை, இந்த கொதி நிலைமை அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் எப்படியோ ஒரு விஷயத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும். என்ன விடயம் என்றால் ஈரானுடைய எண்ணெய் சுதந்திரமாக சந்தைக்கு வரவில்லை. அதை கட்டுப்படுத்தினாலே அவர்களுடைய எண்ணெய் அந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அடுத்த முயற்சி சீனாவுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பை, அந்த வர்த்தக தொடர்பை வெட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இவருடைய நோக்கம் என்னவென்றால், இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், ஈரானுடைய சப்ளை லைனை அப்படியே முடக்கிவிட்டு இப்பொழுது பெனின்சுலா அதை அமெரிக்கா நிறுவனங்கள் தானே நிர்வகிக்கின்றன, அதனிடமிருந்து வாங்க வைப்பது அல்லது தாங்கள் சப்ளை செய்வது, நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என்று சொல்லி அந்த சப்ளை லைனை இதை முடக்கிவிட்டு இன்னொரு சப்ளை லைனை உருவாக்குகின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும் மாஸ்டர், இப்பொழுது 3-4 நாட்களுக்கு மேல் கூட ஒரு எக்கனாமிக்கல் ரிசர்ச் ஒன்று பார்த்திருந்தேன். இப்போ ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கின்ற பெரிய 3 நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள், இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் எத்தனையோ பில்லியன் டாலர்ஸை சம்பாதித்திருக்கிறார், லாபம் சம்பாதி. இந்த யுத்தத்திலே லாபம் சம்பாதித்தது யுத்த ஆயுதம் தயாரிக்கின்ற அமெரிக்க கம்பெனிகளும் எண்ணெய் கம்பெனிகளும், அதுவும் அமெரிக்கன் கம்பெனிகள் தான் லாபம் சம்பாதித்திருந்தீர்கள். நீங்கள் சரியான நேரத்தில் சுட்டி காட்டினீர்கள். அவை இது ஒரு லாபம் தரும் தொழிலாக இருந்திருக்கிறது. அதிலே ட்ரம்புடைய குடும்பத்திற்கும் ட்ரம்புக்கும் அதிலே ஆதாயம் இருக்கு. அவை இவர் என்ன செய்கிறார் என்றால், சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு அந்த விலை ஒரு உச்சத்துக்கு போய் உலகம் முழுவதும் ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அலை வராமல் அந்த மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ணுகிறார். சமாதானம் என்றவுடன் அந்த மார்க்கெட் கொஞ்சம் குறையும், யுத்தம் என்றவுடன் கூடும். அப்படி மெனிப்புலேட் பண்ணி ஏதோ ஒரு அளவில் ஒரு கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு தன்னுடைய எண்ணெய் ஆதிக்கத்தை மேல்நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். இதற்கு இப்பொழுது பெரும் சவாலாக வந்திருப்பது சீனா தான். என்னவென்றால் அது இந்த டெவலப்மெண்ட்டையும் அதிகமாக மற்றவர்கள் பேசவில்லை. ஒரு ஞாபகமூட்டலுக்காக நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றது. இன்னும் ஒரு 4-5 நிமிடங்களில் நிறைவு செய்வோம். நான் முடிக்கப் போகிறேன். இந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் சீனா மீது அவர்கள் மறைமுகமான ஒரு தடையை போட்டார்கள். அந்த தைவான் பிரச்சனை எல்லாம் பழசாகிவிட்டது. இப்பொழுது தைவானை வைத்து அவர்கள் மிரட்ட முடியாது. ஏனென்றால் தைவானுடைய எதிர்கட்சி தலைவர் போய் நாங்கள் ஒரே நாடு என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது என்னவென்றால், ஈரானிலே இருந்து எண்ணெய் கொள்வனவு செய்கின்ற 5 பெரும் கம்பெனிகள் சீனாவில் இருக்கின்றன. இப்ப ஈரானுடைய ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெய் 1 லட்சம் பீப்பாய். சீனாவுக்கு தேவையான எண்ணெய் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பீப்பாய். அவ்வளவு பெரிய சண்டை அதற்கு. அதற்கு எண்ணெய் வேண்டும். அவர் ஒரு கல்லிலே 2 மாங்காய் அடிக்க பார்க்கிறார். ஒன்று சீனாவின் பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும், அதே சமயம் ஈரானுடைய பொருளாதாரத்தை வீழ்க்க வேண்டும். மறைமுகமாக அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த 5 கம்பெனி மீதும் தடை போட்டிருக்கிறார். போட்டவுடன் சீன அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? அந்த அரசாங்கத்துக்கு சொன்னது, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம், நாங்கள் இதில் உங்களுடைய பங்குதாரராக வருகிறோம். அரசாங்கம் இப்பொழுது பங்குதாரர். இப்பொழுது 5 கம்பெனியும் சீன கம்பெனியுடைய அரசாங்கத்துடைய கம்பெனி. நீங்கள் போங்கள் கடலிலே, யார் தடுக்கிறார்கள் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது கொஞ்சம் தனித்திருக்கார். இப்போது சீனாவுக்கு போகின்ற கப்பல்களை அதிகமாக தடை செய்வதில்லை. சீனாவும்
இவர் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு பிறகு. ஆகவே இவருடைய போர்வீகங்கள், போர் மூலம் ஈரானை வீழ்த்தலாம் என்று நினைத்தது ஈரானுடைய அந்த வீரமும் அவர்களுடைய தொழில்நுட்பமும் அவர்களுடைய பூகோளமும் சேர்ந்து அதனை முறியடித்து விட்டது. இப்பொழுது அவர்களை பொருளாதார ரீதியிலே தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை சீனாவும் ரஷ்யாவும். ரஷ்யா ஏன் இதுக்குள்ளே அதிகம் வரவில்லை என்றால், ரஷ்யா எண்ணெய் உள்ள நாடு, அதை ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்குவதில்லை, அதுவும் லாபம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தடைகளாலே அதனுடைய. ஆகவே தான் ரஷ்யாவுடைய எண்ணெய் நிலைகளை உக்ரைன் ஜெலன்ஸ்கியை பாவித்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அந்த எண்ணெய் விற்பனைக்கான ஒரு விடயம். ஆகவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், சீனா அமெரிக்கா இந்த யுத்தத்திலே சிக்கிக்கொண்டு விழிப்புதுங்கி நிற்கிறது, வெளியே வர முடியாமல் என்பது ஒரு வெளியிலே சொல்லப்படுகின்ற ஒரு காரணமே தவிர அது உண்மையான காரணம் ஒரு பிரமை. அதற்கு பின்னால் இவர்களுடைய ஒரு வியூகம், ஒரு தந்திரோபாய மாற்றம் இருக்கிறது. அது பொருளாதார ரீதியிலே ஈரானை தனிமைப்படுத்தி அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது, அதே சமயம் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல சீனாவை பலவீனப்படுத்துவது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு எதிரிக்கு பதிலாக 2 எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக இன்னும் 2 பேர் துணையாக இருக்கிறார்கள். அந்த ஒரு எதிரி ஈரானை தாக்க போய் இப்பொழுது சீனாவையும் அவர்கள் எதிரிகள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்க துணையாக 2 ராட்சதர்கள் இருக்கிறார்கள், நோர்த் கொரியாவும். ஆகவே அமெரிக்கா பின்வாங்குவதை தவிர, ஏதோ ஒரு கட்டத்தில் அடி வாங்கி முதுகு காட்டி ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இதில் இறுதியாக நான் நிறைவு செய்கிறதுக்கு முதல் மாதம் இன்னொரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முடிக்கலாம் அமெரிக்கா அடி வாங்குவதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிக்கொண்டீர்கள். இப்போ கடந்த வாரம் ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர் ரஷ்யாவுக்கும் போயிருந்தார். ரஷ்யாவுக்கும் போகும் பொழுது அவர் ரஷ்யாவிடம் பூட்டினை நேரடியாக சந்தித்து அவர் ராஜமரியாதை அவரை வரவேற்று அவர்கள் பேசினார்கள். பேசும் பொழுதும் அவர் ரஷ்யாவிடம் எனக்கு உதவி தாங்குவோன்னு சொல்லி அவர் கேட்கவில்லை. நீங்களும் இந்த சண்டையின் பங்குதாரர்கள் என்று ரஷ்யாவுக்கு அந்த உரிமையை கொடுத்துத்தான் பேசிக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். உங்கள் கருத்து? ஆம், அதன் பிறகு சீனாவுக்கு போயிருக்கார். இதுதான் விசேஷம். ட்ரம்ப் அங்கு போவதற்கான எல்லா தயாரிப்பும் நடக்கிறது. இவருடைய பாதுகாப்பு படை, இவருடைய கார் எல்லாம் அங்கே போய்விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி போகிறார் என்றால் முதலிலே அவருடைய கார் அங்கே போகும். பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் போவார்கள், உளவு பிரிவு தலைவர்கள் போவார்கள், அங்கே போய்விட்டார்கள். அங்கே போவதற்கு முன்னர் இங்கே ட்ரம்ப் சில விஷயங்களை செய்கிறார். காங்கிரஸில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஈரான் ஒரு பயங்கரவாத நாடு, அப்படியானால் ஈரானிடம் யாருமே வியாபாரம் செய்யக்கூடாது, செய்பவர்கள் எல்லாம் பயங்கரவாதத்துக்கு துணை போவர்கள், அவர் மீது தடை விதிக்கலாம். போங்கடா உங்களோட வேலையை பார்த்து கொண்டு என்பது போல சீனா சொல்லிவிட்டது. நாங்கள் யாரோடு வியாபாரம் செய்வது என்பது எங்களுடைய முடிவெடுக்கிறதா, நீங்கள் அதிலே தலையிட வேண்டாம் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டது. அது அப்படி ஒவ்வொரு வியூகத்துக்கும் அங்கே ஒரு முடிவு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர் வெளிவிவகார அமைச்சர் சீனாவுக்கு சென்ற போது கூட ஜி ஜின்பிங் சந்தித்திருக்கிறார். அவரை வைத்துக்கொண்டு தான் அவர் சொல்லி இருக்கிறார், நாங்கள் யாருடன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு, அதை மற்றவர்கள் யாரும் எங்களுக்கு ஆணையிட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த விடயங்கள் பெரிதாக வெளியே வருவதில்லை. ஏனென்றால் இன்றைய ஊடகங்கள் மேற்குலகத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதுதான் உண்மையான சொல்லப்படாத செய்திகள். நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அல் ஜசீரா கூட பெருமளவிலே இந்த பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நசுக்கப்படுகின்ற இடங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலைமை போக்கிலே தான் இந்த அல் ஜசீரா இயங்குவது போன்ற எனக்கு ஒரு கருத்து, என்னுடைய கணிப்பு. அது சில உள்ள பிழையாக இருக்கலாம், பார்க்க அப்படித்தான் எனக்கு தெரிகிறது. மற்றது இன்னும் ஒரு உங்களுடைய கருத்தை இதற்கு நீங்கள் பதிவு செய்யுங்க அல் ஜசீராவுடைய இதை பற்றி. மற்றது இப்போ இந்த 14 அம்ச திட்டம்ன்றது அப்போ கிட்டத்தட்ட ஒரு நீர்த்து போன விடயமாகத்தான் போகுது, அப்படித்தானே? அதை வைத்துக்கொண்டு தான் இப்பொழுது விளையாட்டு நடக்கிறது. நேற்று கூட அங்கே இவர்கள் அவர்களே அவர்களுடைய ஈரானுடைய கப்பலை தாக்கினார்கள். அதற்கு பதிலாக அங்கே அவர்களுடைய தீவு ஒன்றிலே இருந்த தரித்து நின்ற கப்பல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அதற்கு பதிலடியை தான்
ஈரான் கொடுத்தது. கொடுத்திருக்கிறது. அதோடு அவர்களுடைய 3 நாசகாரிகளை ஹோமோஸ்கூலை அனுப்ப பார்த்தார்கள். அதை அடித்து கலைத்து விட்டார்கள். ஆமாம். இன்னும் கொஞ்சம் தாமதித்திருந்தால் அவர்கள் மூழ்கடித்திருப்பார்கள். ஆனால் இந்த நிறுத்த நேரத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர் இந்த 14 அம்ச கோரிக்கையை பற்றி பேசுவோம் என்று சொல்வதெல்லாம் ஒரு நாடகம். ஏனென்றால் அதிலே கூட ஈரான் பல விடயங்களை ஒத்துக்கொண்டது. அதாவது நாங்கள் 12 வருடங்களுக்கு இந்த யுரேனியத்தை 3.5 புள்ளிக்கு மேல் உயர்த்தாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னது. நாங்கள் நேற்று கதைத்தது போல அவர்களுக்கு அணுகுண்டு தயாரிக்கின்ற நோக்கமே கிடையாது. அவை இல்லாத ஒன்றை அவை அதை முடிவு கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது என்று வைத்துக்கொண்டு ஏனைய விடயங்களை, அதாவது இந்த பேச்சுவார்த்தையை வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது ஒரு வழியிலே ஈரானை பணிய வைக்க முடியுமா, அழிக்க முடியுமா என்று இவர்கள் இன்னும் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தப்பி ஓடுவதற்கான வழியை அல்ல, ஈரானை பலவீனப்படுத்துவதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது கிடைக்கவில்லை. ஆமாம். ஓகேம்மா சார், நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. அப்போ ஆக மொத்தம் ட்ரம்பினுடைய இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற அந்த அந்த கனவு ஒரு நனவாகவே போகின்றது என்று கூறிக்கொண்டு இன்று எங்களுடன் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிச்சயமாக இந்த உரையாடல் மக்களுக்கு ஒரு பிரயோசனப்படும் என்று நினைக்கின்றேன். மற்றது இன்னும் ஒரு விடயம், மக்களே, நீங்கள் இந்த காணொலிகளை பார்க்கும்போது உங்களுடைய அபிப்பிராயங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கொமெண்ட்ஸிலே எழுதுங்கள். வேறு ஏதாவது முக்கியமான தலையங்கங்களில் நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதிவிடுங்கள். நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்ந்து முக்கியமான தகவல்களை திரட்டி உங்களுக்கான ஒரு காணொலியை நாங்கள் கொண்டு வருவோம். மாஸ்டர் போன்ற ஒரு அறிவாளிகளை கொண்டு வந்து நாங்கள் உங்களுக்கான காணொலிகளை உங்களுக்கு தருவோம். அதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்டீஃபன். நன்றி நேயர்களே, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.